இந்த 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் அணிகலன்கள் அணிவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ அணிகலன் அணிவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக அணிவாங்க. பெண்கள் அணிவாங்க, ஆண்கள் கூட அணிவாங்க. என்ன மாதிரியான அணிகலன்னால் தங்கத்தால் அதிலெல்லாம் செய்ய மாட்டாங்க. இயற்கையிலிருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு, தாவர பொருட்களை வச்சு அணிகலன் அணிவார்கள். இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்கள்னால் என்ன? சின்ன சின்ன நத்தைகள், அப்புறம் குன்னிமுத்துன்னு சொல்லுவாங்க. கருப்பும் சிவப்பும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து பசையை வச்சு ஒட்டி, வேப்பம்பிசினை வச்சு ஒட்டி ஒரு மாலையாக கோர்த்து அதை அணிவாங்க. அதை காதில் கூட அவங்க மாட்டிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள், வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை, அதை ஒரு மாலையாக கோர்த்து ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாலையாக மாற்றி வேப்பம்பிசின்னு இயற்கை பொருட்களிடமிருந்து இயற்கை பொருட்களை வச்சு அவங்க அணிகலனாக செய்வாங்க. அதில் ஒரு கற்பனை திறன் இருக்கும். யாருமே இதுக்கு முன்னாடி செஞ்சிடாத விஷயமா இருக்கும். பூக்களை சூடிக்கொள்வார்கள். அதே நேரத்தில் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. பூ கட்டுறதுக்காகவே அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில், தற்போதுள்ள வாழ்க்கையில் அது மாதிரி நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. பூ கட்டுறதுக்காகவே நேரத்தை வீணடிக்காமல் சும்மா அப்படி ஒரு கொஞ்ச நேரத்தில் எதுக்காகவும் நேரத்தை வீணடிக்காமல் ஒரு பூவை தலையில், ஒரு ரோஜா பூவை தலையை வச்சுட்டு போகலாம். அது மாதிரி ரோஜாப்பூ 2-3 ரோஜாப்பூ கட்டி கழுத்தில் தொங்க விட்டு போகலாம். அந்த மாதிரி அணிகலன் அணிவாங்க. அணிகலன் அணிகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அழகுபடுத்துறது தான் அது. நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகுபடுத்துறது அது ரொம்ப நல்ல விஷயம். அழகுபடுத்துவதில் நமக்கு ஒரு மோகம் இருக்கணும். அப்போ அழகுபடுத்துறதுல மோகம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதே நேரத்தில் இந்த மாதிரி மேக்கப்பு, செயற்கை ரசாயன கலவைகள் கொண்டு அழகுபடுத்துறது தப்பு. நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ளவங்க எப்படி அழகுபடுத்துவாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். அது ஏற்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான அழகுபடுத்துதல். அதுதான் இயற்கையான மேக்கப். அது இயற்கையாக அழகுபடுத்துவது. அப்படி அழகுபடுத்தும் போது அழகாக வச்சுக்கணும், குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் வலுப்பெறும். குளிக்கணுங்கிற எண்ணம், சுத்தமாக இருக்கணும், மற்றவங்கள கவரணும். அதே நேரத்தில் அதுக்காக ரொம்ப எல்லாம் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக அழகுபடுத்திப்பாங்க. மணிக்கணக்கில் முகத்துக்கு பவுடர்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. முகத்துக்கு பவுடர் கிடைக்காது, மேக்கப் செட்லாம் கிடைக்காது. இயற்கை பொருட்கள் என்ன, பூ வச்சுப்பாங்க. அவங்க அதை விலை கொடுத்தும் வாங்க போகிறதில்ல. அவங்களே வளர்க்குற செடியில் ஒரு பூவை தூக்கி தலையில் வச்சுப்பாங்க. அப்புறம் விதைகள்லாம் இருக்குது. பப்பாளி, இது என்னென்னா பூசணிக்காய் விதை, வெள்ளரி, இதையெல்லாம் ஒரு மாலையாக கோத்து போடுவாங்க. மாலையாக பிசின் வச்சு, வேப்பம் பிசின் வச்சு ஒட்டி, அதை வேறு ஏதாவது பசையை வச்சு ஒட்டி ஒரு மாலையாக கோத்து அதை வேணால் கழுத்தில் போடுவாங்க. அந்த மாதிரி 2-3 செஞ்சு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கால்களில் கூட ஒரு அந்த மாதிரி ஏதாவது வளையம், விதைகளால் செய்யப்பட்ட ஒரு வளையத்தை காலில் மாட்டிப்பாங்க பெண்கள். அது மாதிரி விதைகளை ஒரு சுரைக்காய் விதை அல்லது ஒரு சின்ன சைஸில் உள்ள வெள்ளரி விதை, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா தர்பூசணி விதை, இதெல்லாம் நெத்தியில் ஒட்டிக்கலாம். பொட்டு மாதிரி நெத்தியில் ஒட்டுவாங்க. இந்த மாதிரி அழகுபடுத்துகிற விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த பச்சை குத்துறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பச்சை குத்துவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வேலையை யாரும் செய்யவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப இயற்கையாக இருப்பாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். அது ஊர் நிர்வாகமே இந்த மாதிரி வேலைலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திடுவாங்க. ஆனால் அழகுபடுத்துறது எளிமையாக இருக்கும். இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு அழகுபடுத்துவார்கள். அதே நேரத்தில் அவங்க என்ன மாதிரியான உடை அணிவாங்க, ஏன்னா தொழிற்சாலையெல்லாம் மூடிடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, துணியெல்லாம் கிடைக்காது. அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உடை அணிவாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உண்மையான மேக்கப்புங்கிறது என்னென்னா, நல்லா உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது தான். 6 பேக் வச்சுக்கிறது தான் உண்மையான மேக்கப்பு. ஆண்களும் பெண்களும் உடலை உறுதியாக, கட்டுமஸ்தாக, நல்லா ஒல்லியாக 6 பேக்கு வச்சுக்கிறது தான் உண்மையான மேக்கப். அதுதான் இயற்கையான மேக்கப்பு. அப்படி இருந்துட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு ரொம்ப அழகுபடுத்தணும், அப்படி பூக்கள்லாம் சூடிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரி முகத்துக்கு சாயம் முகத்தை மேக்கப்பு பெயிண்ட் அடித்து முகத்தை மறைக்கிறது, இதெல்லாம் ஏன் வருதுன்னா, உடம்பு தொளன்னு இருக்குது, ஃபிட்னஸ் இல்லை. அப்படிங்கும்போது அதை மறைக்கிறதுக்கு தான் விதவிதமான ஆடைகள் அல்லது விலை உயர்ந்த ஆடைகள் அல்லது முகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது, லிப்ஸ்டிக் போடுறது, இந்த மாதிரி அல்லது பூ வச்சுக்கிறது, நிறைய தங்க நகைகள் போடுறது. இதெல்லாம் எதுக்குன்னா
தொளதொளன்னு இருக்கிற அந்த உடல் மீது மக்கள் உள்ள அந்த கவனத்தை திசை திருப்புறது. உடம்புல ஃபிட்னஸ் இல்லை அப்படிங்கிறத யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி நகைகள்லாம் போடுறது, அப்படி பட்டு சேலை உடுத்துறது, அவன் நிறைய தொங்க அப்படி பூவெல்லாம் கட்டிக்கிட்டு தலையில் பூவை வந்து தலையில் வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வந்து மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறதுக்காக இவங்க போடுற மேக்கப்பு. அதுதான் வந்து உடம்பை வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டாலே உடம்பு இயற்கையாகவே ஃபிட்னஸாக தான் இருக்கும். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அவங்க இயற்கையாகவே அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க, விளையாடுவாங்க, தினசரி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு எல்லாருமே விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து உடல் பருமனாகிற மாதிரியான உணவுகளை அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க உடம்பு நல்லா உருக்கு மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கும். 6 பேக்குங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே. அதனால் வந்து அதுதான் உண்மையான மேக்கப்பு, அதுதான் இயற்கையான அழகுபடுத்து. இயற்கையாகவே அவங்க உடம்பு அழகாக தான் இருக்குது. அதுலேயும் மேலும் அழகுபடுத்தணும், அதை மறைக்கிற மாதிரி எதுக்கு அழகுபடுத்தணும்? அந்த ஃபிட்டான உடம்பை வெளியே காட்டுறதுக்கு தான் எல்லோரும் விருப்பப்படுவாங்க. தொப்பையாக இருக்கிறவங்க தான் மறைப்பாங்க. ஆனால் உடம்பு உறுதியாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடம்பை வெளியே காட்டணும். ஜட்டி பனியன், ஜட்டி ஆண் பிள்ளைன்னா ஜட்டி போடுவான், பெண்கள்னால் ஜட்டி போட்டுப்பாங்க. அப்புறம் மார்பை மறைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஜாக்கெட் எதாவது போட்டுப்பாங்க, எதாவது பாடி மாதிரி எதாவது போட்டுப்பாங்க. அந்த மாதிரி நிர்வாணம் அந்த உடம்பை ஃபிட் ஆகிட்டாலே உடம்பை ஃபுல்லாக வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க, அதை மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அழகுபடுத்துகிறங்கிற பேரில் உடம்பை மறைச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் இயற்கையான ஒரு மேக்கப் அப்படின்னா என்ன, அது உடம்பு ஃபிட்டாக வச்சுட்டாலே போதும். இயற்கையாகவே அவங்களுடைய எல்லாருடையும் ஒரு 800 கோடி பேர் இந்த உலகத்தில் 800 கோடி பேரும் உடம்பு உருக்கு மாதிரி ஃபிட்டாக இருக்காங்கன்னா அது எப்படி? அந்த காட்சியை நீங்கள் கண்களாக காட்சி, அந்த காட்சியை வந்து 2040க்கு பிறகு அதன் பிறகு வரப்போகிற மனித வாழ்க்கையில் இனிமே பிறக்கிற குழந்தைகள், அங்கே பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாக இருப்பாங்க, உடல் உறுதியாக இருப்பாங்க. உலகத்தில் அதாவது யார் தொப்பையாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது, நோயோடு இருக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாகவும் ஒல்லியாகவும் அந்த அளவுக்கு எல்லா ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க. அதனால் அவங்களால 120 வயசு வரைக்கும் வாழ்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. 100 வயசுலேயும் உறுதியாக இருக்கும் அவங்க உடம்பு. அதனால் அவங்க அந்த உடம்பை உறுதியான அந்த உடலை, அதான் அழகு. அதை மறைக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதை மறைக்கிற மாதிரி நிறைய பூவை வச்சுக்கிறதோ அல்லது அது வேறு எந்த முயற்சியுமே ஈடுபடுவாங்க. லைட்டாக ஒரு சும்மா அப்படி ஒரு தலையில், பெண்களாக இருந்தால் தலையில் ஒரு பூ வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி சிம்பிளாக அதை வச்சுப்பாங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இயற்கையாக அவங்க உடம்பு அழகாக இருக்கிறதுனால மேற்கொண்டு அழகுபடுத்துகிறங்கிற பேரில் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு தீவிரமாக வராது. சும்மா எளிமையாக அதை அழகுபடுத்துறது, நல்லா குளிப்பாங்க, சுத்தமாக குளிக்கிறது, ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இந்த தோலை ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நல்லா குப்பை மேனி அதெல்லாம் அரைச்சி உடம்புல பூசி குளிக்கிறது. சோப்பெல்லாம் அங்கே கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மூலிகைகளை அரைச்சி வாரத்தில் 2-3 நாள் நல்லா குளிக்கிறது, அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறது, தோலை வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு வச்சுக்கிறது. அந்த மாதிரி முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க. அதுமாதிரி பச்சை குத்துறதெல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ஆபத்தானது, எப்பவும் போல் இருக்காது பச்சை குத்துறதெல்லாம் வந்து. அதனால் பச்சை குத்துற மை எல்லா ஊர்லேயும் கிடைக்கவும் கிடைக்காது. அது வந்து உடலை மறைக்கிற ஒரு செயல். அது யாருமே உடம்பை அது மாதிரி மறைக்கக்கூடாது. பச்சையை குத்தி உடம்பை மறைச்சிட்டு இருக்கக்கூடாது. இயற்கையான அந்த தோலோட நிறம் எவ்வளோ பெரிய உயர்ந்தது, அதை போய் நீங்கள் ஒரு பச்சை குத்தி மறைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான செயல்.